Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு 7.5 மாசத்தை கடந்து போயிட்டு இருக்காங்க அப்படினா நீங்க கண்டிப்பா வெரைட்டியா ரைஸ் வந்து செஞ்சு கொடுக்கணுங்க. அப்பதான் எல்லா டேஸ்டையும் பழகி ஒரு வயசு ஆனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்மள மாதிரியே சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த வகையில நீங்க இந்த வீடியோல பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா கேரட் பருப்பு சாதம் தான் பார்க்க போறீங்க. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 4 ஸ்பூன் அளவுக்கு சிறுபருப்பு வந்து நான் எடுத்திருக்கேன். அதே ஸ்பூன்ல வந்து பாத்தீங்கன்னா 4 ஸ்பூன் அளவுக்கு அரிசி வந்து நான் வந்து எடுத்திருக்கேன். நீங்க சாப்பிடக்கூடிய எந்த அரிசியா இருந்தாலும் பரவாயில்ல, அந்த சாப்பாட்டு அரிசியை நீங்க வந்து சேர்த்துக்கலாம். இதை வந்து பாத்தீங்கன்னா நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு நல்ல 3ல இருந்து 4 தண்ணி வந்து நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. வந்து பாத்தீங்கன்னா லிட்டு போட்டு மூடி வச்சிருங்க. ஒரு அரை மணி நேரம் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து தாளிச்சுக்கலாம். இதுக்கு கேரட், கொஞ்சமா தக்காளி, கொஞ்சமா வெங்காயம், 3 பல் பூண்டு, கொஞ்சமா கருவேப்பிலை வந்து நான் வந்து எடுத்திருக்கேன். இப்ப தாளிக்க நம்ம ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா ஜீரகம் வந்து ஆட் பண்ணிட்டு, ஜீரகம் நல்லா பொரிய ஆரம்பிக்கும் போது கருவேப்பிலை, நம்ம கட் பண்ணி வச்சிருந்த பூண்டு 3 பல் இருக்கு பாத்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, ஸோ அது சின்ன சின்ன பீசஸா நல்லா கட் பண்ணி எடுத்துருங்க. அதை வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை வந்து ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆகும் போது வந்து பாத்தீங்கன்னா கட் பண்ணி வச்ச தக்காளியுமே வந்து சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வரும்போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம திருவி வச்சிருக்கோம் இல்லையா, ஸோ அந்த கேரட்டையும் அதோட சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க பெரிய கேரட்டா இருந்துச்சுன்னா அரை கேரட் வந்து யூஸ் பண்ணுங்க, இல்லைன்னா 1 கேரட் வந்து நீங்க வந்து எடுத்துக்கோங்க, கரெக்டா வந்து இருக்கும். கேரட் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா பெப்பர் வந்து நான் வந்து ஆட் பண்ணிருக்கேன். தூள் பண்ணி தான் சேர்த்திருக்கேன். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஊற வச்சு வச்சிருந்தோம் இல்லையா அரிசி பருப்பு, இந்த ரெண்டையுமே சேர்த்துடலாம். இந்த தண்ணியோடய நம்ம வந்து சேர்த்துடலாம். கொஞ்சமா மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுட்டு இதுக்கு 1 கப் அளவுக்கு வந்து நீங்க வந்து தண்ணீர் வந்து சேர்த்துக்கோங்க. தண்ணீர் சேர்த்ததுக்கு அப்புறம் இதுல உப்பு வந்து நீங்க போடக்கூடாது. உங்க பேபிக்கு 1 வயசு ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க வந்து உப்பு சேர்க்கலாம். அதுக்கு முன்னாடி உப்பு சேர்க்காதீங்க. நான் வந்து உப்பு சேர்க்காம தான் வேக வச்சிருக்கேன். ஒரு 5 விசில் வந்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல மையா வெந்து வந்து இருக்கும். இதை ஒரு மத்த வச்சு மசிச்சோ இல்லைன்னா மிக்ஸி ஜார்ல போட்டு லைட்டா அரைச்சோ நீங்க வந்து கொடுக்கலாம், இல்லைன்னா இப்படியே கூட நீங்க வந்து கொடுக்க ஆரம்பிக்கலாம். உங்க பேபி வந்து பாத்தீங்கன்னா 8 மந்த்ல வந்து இருக்காங்க அப்படின்னா ரவ ஸ்டேஜ்ல வந்து நீங்க வந்து கொடுக்கலாம். அதோட கொஞ்சம் பெரிய ஸ்டேஜ்ல கூட நீங்க வந்து கொடுக்கலாம். இல்ல என்னோட பாப்பா இப்படி கொடுத்தா கூட சாப்பிடுவாங்க, நல்லா சாப்பிடுவாங்க அப்படின்னா நீங்க இப்படியே நீங்க தாராளமா கொடுக்க ஆரம்பிக்கலாம். என்னோட பாப்பாக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைமா நான் வந்து ட்ரை பண்ணேன். இந்த மாதிரியே கொடுக்க நல்ல மைய வெந்து போய் தான் இருந்துச்சு. இதோட டேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆலியாக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஒரு 4 ஸ்பூன் கிட்ட இதே கன்சிஸ்டன்சில வந்து நான் வந்து கொடுத்தேன். அதுக்கப்புறம் லைட்டா கிரைண்ட் பண்ணி கொடுத்தேன். பேபிஸ்க்கு லஞ்சாவோ இல்லைன்னா டின்னராவோ கொடுக்கறதுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் சொல்லலாங்க. வயிறு நல்ல ஃபில்லிங்கா இருக்கும், நல்ல பாப்பா வந்து தூங்குவாங்க. நைட் டைம் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்து நீங்க வந்து கொடுக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஃபில்லிங்கா இருக்கும், பாப்பா நல்லா வந்து தூங்குவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்க பாப்பாக்கு செஞ்சு கொடுத்துட்டு உங்க கருத்துக்களை எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.